கிணற்று நீரும் நம்முடைய தாகத்தை போக்கும், கங்கை தான் நம்முடைய பாவத்தை போக்கும். இந்த ராமநாமத்தை பார்த்துட்டு வாலி சொல்கின்றார், தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. தாடகைங்கிறது பெண் என்பதனால் அவரை அம்பு போடுவதற்கு யோசித்தான் ராமன். ஆனால் அவர் அரக்கி என்பதை குரு எடுத்து சொன்ன பிறகு மாய்த்தார். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியில் 10,000 பாட்டை சத்தாக தந்த கம்பனினுடைய கவி அமுதத்தை பலமுறை நாம் ரசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ராமன் என்கின்ற நாமத்தில் நாம் மூழ்கி இருக்கிறோம். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிகின்ற உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரக்கி போரில் மடைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்கின்ற பாடலை ரசித்து ரசித்து சுவைத்திருக்கிறோம். ஏன்னா கண்டேன்னா வியத்தல். தாடகைங்கிறது பெண் என்பதனால் அவரை அம்பு போடுவதற்கு யோசித்தான் ராமன். ஆனால் அவர் அரக்கி என்பதை குரு எடுத்து சொன்ன பிறகு மாய்த்தார். அகலிகை என்கின்ற பெண்ணுக்கு ராமனுடைய பாதார விந்தத்தினுடைய கால் துகள்பட்டு கல் பெண்ணாக மாறியதை நாம் ரசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். மையோ மரகதமோ மறிகடலோ என்றெல்லாம் சொல்லி வந்த நாம் கம்பன் தூரிகையை போட்டு ஐயோ என்று ராமனுடைய அழகை வியந்தான் என்று பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் ரொம்ப கனத்த இதயத்தோடு இந்த பதிவை வைக்கின்றேன். உலகத்தில் வாலி வதை குறித்து 1000 சர்ச்சைகள் இருந்தாலும் கூட கம்பனுடைய கவி அமுதத்தை அப்படியே உங்களுக்கு படைக்கிறேன். வாலி மீது அம்பு பட்ட பிறகு ராமம் என்கின்ற நாமம் தெரிய கண்டான். இந்த ராமநாமத்தை பார்த்துட்டு வாலி சொல்கின்றார், தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. திகைத்தல் அப்படிங்கிறதுக்கு சரியான சொற்றொடர். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் அவங்கவங்க அகராதி எழுதுகிறாங்க, அவங்கவங்க தனக்கு தெரிந்த தமிழை வாழ வைக்கக்கூடிய பெரிய தமிழ் பண்டிதர்களாகிறாங்க. திகைத்தல்னா செய்வதறியாது நிற்பது. ராமா, சூரிய குலத்தில் பிறந்த நீ குல அறத்தை காத்தாய், உன் தாயாகிய சித்திக்கு கானகத்திற்கு போவேன் என்று சத்தியம் செய்த சொல் அறத்தை காத்தாய். ஏன் தெரியுமா வில்லறம் துறந்து நிற்கிறாய்? உன் இல்லறம் இல்லை என்பதனால் துறந்து நிற்கிறாய், செய்வதறியாது. இதுதான் அதுக்கான பொருள். யாரால் வஞ்சிக்கப்பட்டாரோ அந்த வாலி சொல்கின்றார், நீ என்ன பண்ண மாதிரி என் தம்பியை பண்ணிடாத, அவன் நல்லவன், அவனுக்கு நீ எனக்கு அடைக்கலம் கொடு, கொஞ்சம் நேரம் தவறி நடந்துப்பா, ரொம்ப நல்லவன். யார் இவருடைய மரணத்திற்கு காரணமோ அவரே ராமனிடத்தில் அடைக்கலம் கேட்டு சுக்ரீவனை பார்த்துக்கொள் என்று சொல்லி வாடி மோட்சமடைந்த கதையை நாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்படியும் கேட்டிருக்கிறோம், சான்றோர்கள் சொல்லியும் கேட்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைய கம்பன் கழகங்கள் சில மேடைகள் கழக மேடையாக மாறிவிட்டது. அதை அப்படியே வைக்கிறேன். நான் நெஞ்சில் பட்டதை நேர்பட பதிவு செய்கின்றவன். ஆனால் இந்த நாட்டில் கம்பனை வளர்ப்பதற்காக, கம்பன் கழகங்கள் சிறந்து விளங்குவதற்காக தன்னையே கரைத்த கம்பனடிப்பொடி சாகணேசன், ஜஸ்டிஸ் இஸ்மாயில், திருச்சி ராதாகிருஷ்ணன், வேலூர் குப்புசாமி முதலியார், கோயம்புத்தூர் நஞ்சுண்டன், ராசிபுரம் கிருஷ்ணமூர்த்தி, காரைக்குடி பழனியப்பன், புதுக்கோட்டை மடையப்பன் போன்றவர்களெல்லாம் கரைத்து கரைத்து தேய்த்து தேய்த்து கம்பன் கழகத்து மேடைகளை உச்சாணி தரத்திற்கு கொண்டு போய் நிறுத்தினார்கள். ஐயா இலங்கை ஜெயராஜ் போன்றவர்கள், தேஞான சுந்தரம் போன்றவர்கள் எல்லாம் அந்த மேடையில் எப்படி துடித்திருப்பார்கள். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று இந்த மண்ணுலகில், இந்த பாரத சமூகத்தில் ராஜாஜி எழுதுவார். 1958 டிசம்பர் 18 அவர் எழுதிய 2 புத்தகங்களுடைய முன்னுரை எனக்கு பசுமரத்து ஆணி போல இருக்கிறது. என் நண்பர்களே, குளத்து நீரும் ஆற்று நீரும் கிணற்று நீரும் நம்முடைய தாகத்தை போக்கும், கங்கை தான் நம்முடைய பாவத்தை போக்கும். பிற நூல்கள் நம்முடைய அறிவு தாகத்தை போக்கிறது என்றால் நம்முடைய பாவத்தையும் போக்கக்கூடியது பாரதமும் ராமாயணமும் என்று சொல்லி ராமனை ஒரு மிகப்பெரிய தெய்வமாக பார்க்கக்கூடிய தேசம் இந்த தேசம். அந்த ராமச்சந்திரமூர்த்தியை, அந்த நடையில் நின்றுய நாயகனை, சீதாராமனை, ஜெயாராமனை, கல்யாணராமனை
கூசாமல் நரம்பில்லாமல் ஒருவர் பேசி இருக்கிறார். தமிழ் சமூகம் எப்படி பொறுத்து கொண்டிருக்கிறது? வைணவ பெருமக்கள், ஆழ்வார்களை தெய்வமாக நினைக்கின்றவர்கள், கம்பனையே தன்னுடைய உயிராக நினைக்கின்றவர்கள், இலக்கியவாதிகளே, பேனாவில் மை போட்டு நெஞ்சுரத்தோடு எழுதிய பாரதி பரம்பரையைச் சேர்ந்தவர்களே, எங்கே போய்விட்டீர்கள்? எங்கே போய்விட்டீர்கள்? படித்தவன் பாவம் செய்தால் போவான் போவான், ஐயோ என்று போவான் என்கின்ற பாரதியினுடைய சொற்கள்தான் என் நெஞ்சலில் நிழலாடுகிறது. ஆண்டாளை பேசிய போது பொறுத்தோ, இப்பொழுது ராமனை நீங்கள் கூச கூச பேசியிருக்கின்றீர்கள். இது இத்தனை கோடி மக்களினுடைய இதயத்தில் ஆறாத ரணத்தை விதைத்திருக்கின்றீர்கள். இனி இந்த சமூகம் பொறுத்து கொள்ளாது என்பதை உண்மையான ராமனையும் கம்பனையும் கொண்டாடுகின்றவர்களுக்கு தெரியும். நான் மீண்டும் சொல்கின்றேன், படித்தவர்கள் ஒருபோதும் அறச்செயலை மீறி செய்யக்கூடாது என்பதுதான் உண்மையான ஆன்மீகம். எது அன்பு? இராமாயணத்தை படித்து உலகத்தையே சகோதரராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எங்களை போன்ற மனிதர்களுடைய இதயத்தை காயப்படுத்தி கம்பன் மேடையை கழக மேடையாக்கி இன்றைக்கு இந்த மண்ணுலகில் கழகம் செய்ய முற்பட்டால் இனி ஆன்மீகவாதிகள், தரமான இலக்கியவாதிகள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்பதை தமிழ் சமூகத்தின் பதிலாக பதிவு செய்கின்றோம். மீண்டும் நாளைய விடியலில் நல் சிந்தனையில் சந்திப்போம். வணக்கம்.